அன்பிற்கினிய விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன். எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு வருவது உங்கள் ராசியின் குணம். இப்போ உங்கள் மாதத்தின் ஆரம்பமே சிறப்பாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய தனாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான வருமானத்தை வைகாசி 12 வரை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. இப்போது உங்களுடைய பஞ்சம சாணத்தில் உங்களுடைய களத்திர சாணாதிபதி விரையாதிபதி உங்கள் ஜீவனாதிபதியுடன் இணைந்து உங்கள் சுகாதிபதியுடன் இணைந்து குரு வீட்டில் இருக்கிறார். குரு வக்கரமாக இருந்தால் நல்லதுதான், ஆனால் குரு வக்கரத்தில் இருக்கிறார். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தொல்லை, வெளி உலகத்தில் தொல்லை, வேலைப்பளு அதிகரிக்கும். இதற்கிடையில் மீண்டும் உடல்நிலை அடிக்கடி பாதிப்பு ஏற்படும். தேவையில்லா மன உளைச்சலுக்கு ஆளாக நேரும். மன சங்கடங்கள் ஏற்படும். தெய்வ வழிபாட்டால் சமாளித்து கொண்டு இருப்பீர்கள். கண்டிப்பாக சமாளிக்க முடியும். நன்மைகள் உண்டாகும். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஆக ஏன் பிறந்தோம் என்று நினைக்கும் அளவுக்கு உங்கள் சூழ்நிலை அமைந்திருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டியது இல்லை. உங்களுடைய உடல் சாணத்தில் 8ஆம் போய் இருக்கிறார். அப்போ அடிக்கடி மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. ஏன்னா இதய படபடப்பு, நெஞ்சு படபடப்பு சிலருக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 8ஆம் உங்கள் ராசி மற்றும் ருணாதிபதியுடன் இணைந்து ராகுவுடன் இணைந்து இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். காலபுருஷனுக்கு அதுவே கரண்டக்கால். அப்போ கணுக்காலிலும் தேவையில்லா செலவுகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு தைரியம் குறைவதை போல் தோன்றும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதமாக தான் இருக்கிறது. தெய்வ வழிபாட்டால் தாங்கள் வெற்றி நடை போடுவீர்கள். வடிவுடை அம்மன் என்று சில ஊர்களில் இருக்கும். அந்த வடிவுடை அம்மனை வழிபாடு செய்தால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பொதுவாகவே வடிவுடை அம்மன் வழிபாடு, வடிவேலர் வழிபாடு, முருகனில் வடிவேலர்னே இருக்கும். அந்த வடிவேலர் வழிபாடு இவையெல்லாம் உங்கள் ராசிக்கு நன்மை தரக்கூடிய நிலையில் இந்த மாதம் அமைகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.